திருவண்ணாமலையில் இருசக்கர வாகனங்களை ஏற்றி வந்த லாரி மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடந்ததில் லாரி சாம்பலானதுடன் ஓட்டுநர் கவலைக்கிடமாக உள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து வட மாவட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது. ஹரியானா மாநிலத்திலிருந்து இருசக்கர வாகனங்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று திருவண்ணாமலை வழியாக கடலூருக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது ஐயம்பாளையம் ஏரிக்கரை அருகே லாரி வந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத பாமகவினர் சிலர் லாரி மீது பெட்ரோல் குண்டை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் லாரி மற்றும் அதிலிருந்த இருசக்கர வாகனங்கள் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் கவலைக்கிடமான நிலையில் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து திருவண்ணாமலை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.